Oh! C'est un malade. Oh mon gros! Oh! Ouais, mais il y a son pote, il va se faire tirer dessus. ஆஸ்திரேலியா நாட்டின் போண்டி கடற்கரையில் 2 பேர் நடத்திய துப்பாக்கி சூட்டில் 15 பேர் உயிரிழந்துள்ள சம்பவம் அந்த நாட்டில் பெரும் அதிர்வலையை ஏற்படுத்தியுள்ளது. மேலும் தாக்குதல் நடத்திய ஒருவனின் துப்பாக்கியை பிடுங்கி மக்களை காப்பாற்றிய பழக்கடை வியாபாரியை உண்மையான ஹீரோ என அந்த நாட்டு மக்கள் பாராட்டி வருகின்றனர். ஆஸ்திரேலியாவில் உள்ள போண்டி கடற்கரை பகுதியில் ஆயிரக்கணக்கான யூதர்கள் ஹானாக்கா என்னும் பண்டிகை கொண்டாட்டத்தில் ஈடுபட்டிருந்தனர். அப்போது அங்கு வந்த 2 நபர்கள் கையில் வைத்திருந்த துப்பாக்கியை எடுத்து கண்மூடித்தனமாக அங்கு குழுமியிருந்த மக்களை நோக்கி தாக்குதல் நடத்தினர். இதில் 10 வயது சிறுமி உட்பட 15 பேர் பரிதாபமாக உயிரிழந்தனர். இந்த தாக்குதல் சம்பவத்தை கண்டு அங்கு கூடியிருந்த மக்கள் அலறி அடித்து ஓட்டம் பிடித்துள்ளனர். இந்த நிலையில் துப்பாக்கியால் சுட்டுக் கொண்டிருந்த 2 நபர்களில் ஒருவனை பார்த்து கொண்டிருந்த பழக்கடை வியாபாரியான அகமது அல் என்பவர் மெதுவாக பின்பக்கம் சென்று மடக்கி கையில் இருக்கும் துப்பாக்கியை பறித்து தன்னுடைய உயிரை பணயம் வைத்து மக்களை காப்பாற்றியுள்ளார். துப்பாக்கியை பறிக்கும் போது அகமது மீதும் 2 குண்டுகள் பாய்ந்துள்ளது. இருந்த போதிலும் துப்பாக்கியை பிடுங்கி அந்த நபரை அடித்து விரட்டியுள்ளார். இதனையடுத்து விரைந்து வந்த ஆஸ்திரேலிய காவல்துறை தாக்குதல் நடத்திய இருவரை நோக்கி சுட்டதில் 50 வயதான ஒரு ஆயுததாரி உயிரிழந்தான். மேலும் தாக்குதல் நடத்திய 24 வயதான ஆயுததாரி கவலைக்கிடமாக உள்ளான். இந்த நிலையில் ஆயுததாரியிடமிருந்து துப்பாக்கியை பிடுங்கிய அகமதுவின் உறவினர் முஸ்தபா ஞாயிற்றுக்கிழமை ஆஸ்திரேலிய ஊடகம் ஒன்றில் பேட்டியளித்த போது அவர் ஒரு ஹீரோ, 100% அவர் ஒரு ஹீரோ, அவர் 2 முறை சுடப்பட்டுள்ளார், ஒன்று கையில் மற்றொன்று முழங்கையில் என்று கூறினார். திங்கட்கிழமை அதிகாலை வெளியான புதிய தகவலில் அவர் குணமடைவார் என்று நம்புகிறேன். நான் அவரை நேற்றிரவு பார்த்தேன். அவர் நலமாக இருந்தார். ஆனால் நாங்கள் மருத்துவர் வழங்கும் தகவலுக்காக காத்திருக்கிறோம் என்றும் அவர் குறிப்பிட்டார். இந்த சம்பவத்தில் தாக்குதல் நடத்தியது 2 பேர் என்றும் அவர்கள் தந்தை மகன் என்றும் காவல்துறையினர் உறுதிப்படுத்தியுள்ளனர். தாக்குதல் நடத்தியவரிடமிருந்து அகமது துப்பாக்கியை பறிக்கும் வீடியோ சமூக வலைதளங்களில் வேகமாக பரவி வருகிறது.